வணக்கம் நண்பர்களே, நான் கதை சொல்லி சுகுமாரி. இது ஜென் மதத்தில் உள்ள ஒரு கதை. ஜப்பான் நாட்டில் உண்மையில் நடந்த கதை இது. சிறிய ஓட்டல் ஒன்றுக்கு முதலாளி அவர். காலையில் எழுந்தால் இரவு படுக்க போகும் வரை அவருக்கு ஓட்டல் வேலை சரியாக இருக்கும் என்றாலும் அவர் மனம் மட்டும் ஆன்மீகத்தில் மையம் கொண்டிருந்தது. ஒரே ஒரு ஜென் மத துறவியாவது தரிசிக்க வேண்டும் என்பது இந்த ஓட்டல் முதலாளியின் தீராத ஆசை. ஆனால் துறவியை தேடி போகக்கூட அவரது வேலைப்பளு அனுமதிக்கவில்லை. ஓட்டல் முதலாளியின் விருப்பம் ஓட்டல் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு கூட தெரியும். ஜென் துறவிகள் மற்ற மத துறவிகள் போல காவி உடையோ சாமியார்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான உடையோ வடிவமைத்து அணிய மாட்டார்கள். ஒரு சராசரி ஜப்பானியனை போல்தான் ஜென்மத துறவி உடை அணிவார்கள். ஆனால் ஜென்மத துறவி யார், சாதாரண குடிமகன் யார் என்று வேறுபடுத்தி பார்ப்பது கடினம். ஒரு நாள் வழக்கம் போல் நமது ஓட்டல் முதலாளி மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு ஒரே பிஸி என்றாலும் இடையில் கிடைக்கும் ஒரு சில நிமிடங்களை விரயமாக்காமல் ஓட்டலில் யார் சாப்பிடுகிறார்கள், என்ன சாப்பிடுகிறார்கள் என்று கவனிப்பது அவரது வழக்கம். வழக்கம் போலவே நமது ஓட்டல் முதலாளி அன்று உணவர் இருந்து கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் பக்கம் பார்வையை திருப்பினார். அங்கே 2 பேர் டீ அருந்தி கொண்டிருந்தார்கள். ஓட்டல் முதலாளிக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. நான் இத்தனை வருடமாக காத்து கொண்டிருந்த ஜென் துறவிகள் கடைசியில் என் ஓட்டலுக்கே வந்து விட்டார்கள் என்று உற்சாக கூச்சலோடு ஓடினார். டீ சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த இருவரும் உண்மையிலே ஜென் துறவிகள் என்பதால் அவர்கள் ஓட்டல் முதலாளியின் ஆர்வத்தை பார்த்து அவரை தங்களின் சீடராக ஏற்றுக்கொண்டார்கள். தனது மகனிடம் ஓட்டலை ஒப்படைத்துவிட்டு ஜென் துறவிகளின் பின்னால் நடக்க துவங்கிய மாஜி ஓட்டல் முதலாளியை பார்த்து வாடிக்கையாளர்கள் கேட்டார்கள், அவர்கள் துறவிகள் என்று நீங்கள் எப்படி கண்டு கொண்டீர்கள்? துறவிகளின் பின்னே நடந்தபடியே மாஜி ஓட்டல் முதலாளி இப்படி பதில் சொன்னார். இவர்கள் டீ அருந்திய விதத்தை பார்த்தே அடையாளம் கண்டு கொண்டேன். மரியாதையோடு 2 கைகளாலும் டீ கோப்பையை பற்றுவதிலிருந்து அதை நன்றி பெருக்கோடும் வாஞ்சையோடும் குடிப்பது வரை அவர்கள் தங்கள் அன்பை பிரதிபலித்தார்கள். இந்த மாஜி ஓட்டல் முதலாளி பிற்காலத்தில் ஒரு ஜென் துறவியாக மாறினார். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஞான கண்களை திறந்த துறவிகளின் நினைவாக அவர் ஜென் டீ மெடிடேஷன் என்ற ஒரு நவீன தியான முறையையும் இந்த உலகுக்கு வழங்கினார். சரி, ஜென் டீ மெடிடேஷன் என்றால் என்ன? நீங்கள் யூகித்தது சரிதான். ஒரு கோப்பை டீயை நன்றி பெருக்கோடு ருசித்து அனுபவித்து காதலோடு குடிப்பதுதான் ஜென் டீ மெடிடேஷன். ஜப்பான் நாட்டின் ஜென் டீ திருவிழா, ஜென் டீ செரிமனி என்று இப்போதும் கூட நடக்கிறது. அந்த திருவிழாவில் அந்த நாட்டு மக்கள் ஒரு சாதாரண டீயை 2 கைகளிலும் ஏந்தி கொண்டு நன்றி பெருக்கோடும் வழிந்தோடும் காதலோடும் உணர்வு பூர்வமாக அருந்துவார்கள். ஜப்பானியர்கள் நன்றியோடு இருக்க ஆண்டவன் அவர்களுக்கு